நான் எடுத்த அவதாரங்கள் 6 அவதாரம். ஓ தங்க எடுத்த அவதாரங்களோ 6. ஆமா. அதில் முதல் அவதாரம் என்ன? என்ன அவதாரம்? என்ன அவதாரம்? மச்சமன் சொல்லக்கூடிய மீன் அவதாரம் முதல் அவதாரம். எதற்காக எடுத்தீங்க? மதம் கொண்ட சோமுக. சோமுகை படிக்கிறது யாரு? பிரம்மதேவர். என் மகனாகப்பட்ட பிரம்மன். ஆமாம். அவன் படிக்கக்கூடிய 4 வேதம். அதை திருடி சென்று கருங்கடலிலே ஓடி ஒளிந்தார். சூரன். ஆஹா. வேதம் இருந்தா தானே உலகத்தை படிக்க முடியும். படிக்க முடியும். ஆமாங்க. அந்த வேதம் நம்ம கையில இருந்தா நாமளே உலகத்தை படிக்கலாம். படிக்கலாம். நாமளே உலகத்தை அழிக்கலாம். அப்படி என்று மதம் கொண்ட சோமுகன் திருடி சென்றான். என் மகனாகப்பட்ட பிரம்மன் என்ன இடத்துல முறையிட நான் மச்சமணி சொல்லக்கூடிய மீன் அவதாரம் எடுத்து கருங்கடலிலே சென்று சோமுகனை படித்து இதுதான் முதல் அவதாரம். இரண்டாவது ஆமை அவதாரம். என்ன பண்ணீங்க? தேவலை காட்சி. மூன்றாவது வராகி என்று சொல்லக்கூடிய பன்றி அவதாரம். நீங்க பண்ணி அவதாரம் சாமி சத்தியமா? ஆமாடா. நீங்க பொய் இல்லையே. உடம்பெல்லாம் மனித இருப்போம், முகம் மட்டும் பன்றி வருவோம். சாமி எனக்கு ஒரு சந்தேகம் இப்பதான் வருது. என்ன? நீங்க பண்ணியே போறீங்களா? ஆமா. ஏன் சாமி எனக்கு ஒரு சந்தேகம். என்ன? இந்த பூலோகத்துல பண்ணி பிய்ய திங்குது. ஆமா. அந்த அவதாரம் எடுத்தீங்களா உலக கடவுள் நீங்க? ஆமாப்பா. நீங்களும் பிய்ய தின்னீங்களா? என்னதானே ஆகணும்? தின்னீங்களா? பிய்ய தின்ன பெருமாளுக்கு ஆழ்வாரே, இந்த பன்றி அவதாரம் எதுக்காக எடுத்து? ஏன் எதனால்? நரகாசுரனும் இரணியாச்சுவன். ஆமா, அவங்க 2 பேருமே நரகத்திலேயே கோட்டை கட்டி குடியிருக்கிறோம். நரகம்னா என்னங்க? நரகம்னா என்ன? நரகம்னா என்னங்க? சொல்லு பாப்போம். நரகம்னா என்னங்க? காலையில இருந்து போவில காட்டு பக்கம். ஆமா, பியே. ஆமா, அதுதான் நரகம். அந்த நரகத்திலே கோட்டை கட்டி இருக்கிற மக்கள் எல்லாம் என்ன போலவே இருக்கணும். நல்ல துணிமணி போடக்கூடாது, தண்ணி ஊத்த கூடாது, நல்ல சாப்பாடு நீ சாப்பிடக்கூடாது. அப்படி என்று மக்கள் எல்லாம் அடக்கி அந்த நரகாசுரனை வைத்திருந்தார். ஏசாமி எனக்கு இப்பதான் இன்னொரு சந்தேகம் வருது. என்ன ஏசாமி? இப்ப மாதிரி கோயில் கட்டணும்னா 50 லட்சம் 10 லட்சம், ஊடு கட்டுறதுக்கு ஒரு கொட்டாயம் போட்டா கூட 2 லட்சம் 3 லட்சம் ஆகுது. ஆமா. எவ்வளவு பொருள் வேணும்? ஆமா ஆமா. மனுஷன் உழைப்பு எவ்வளவு போகுது? ஆமாப்பா. அதே மாதிரி அந்த பியிலே கோட்டை கட்டி இருக்கிறது தான். ஆமா. அவ்வளவு பிய்ய வேண்டது ஆறா இருக்கும். யாருக்கு தெரியும்? அப்போ குண்டுமணி நம்ம செட்ல ஒரு ஆள் இருக்கான், அவன் மேலதான் எனக்கு சந்தேகமா இருக்குது. அப்போ அந்த நரகாசுரனை கொல்வதற்காக நான் பன்றி அவதாரம் எடுத்து நரகத்துக்குள்ள சென்று நரகத்துக்குள்ள போனீங்க. ஆமா. அப்ப நரகத்துக்குள்ள போகும்போது அப்ப பார்த்தா நரகாசுரன், ஐயோ நம்ம தவறு செய்து விட்டோம், இந்த மாயவராகப்பட்டவர் நம்மளை கொல்ல வந்திருக்கிறாரு அப்படி என்று என் இடத்திலே சாகு முன்னே எனக்கு வரம் கேட்டா. என்ன வரம்? தெரியுமா உனக்கு? தெரியலையே. அதெல்லாம் தெரிஞ்சதுக்கு நான் ஊட கூத்தாடிட்டு சுவாமி, நான் செய்ததெல்லாம் தவறு. நான் செய்ததெல்லாம் தவறு. நான் இருக்கும்போது தண்ணி ஊத்த கூடாது, எண்ணெய் தேய்ச்சி தண்ணி ஊத்த கூடாது, சாப்பிட கூடாது, துணிமணி கட்டக்கூடாது அப்படின்னு மக்களை எல்லாம் அடக்கி வச்சிருந்தேன். அதனால நான் செத்து விட்டாலும் எனக்காகவே ஒரு நாளைக்கு திருவிழா வச்சு கொண்டாடணும். மக்கள் எல்லாம் ஒரு நாள் திருவிழா வச்சு கொண்டாடணும், என் மனம் சாந்தி அடையும் அப்படின்னு வரம் கேட்டா. ஆமா. அதன்படி நீங்க என்ன வரம் கொடுத்தீங்க? அப்ப என்ன வரம் கொடுத்து? பயப்பட வேண்டாம், நாளை கலியுகம் பிறக்கும். அந்த கலியுகத்திலே ஐப்பசி மாதம் என்று உனக்கு நரக தீபாவளியாக உன்னை வைத்து கொண்டாடுவார் என்று வரத்தை கொடுத்து. அப்படியே மன்னிச்சு விட்டுருக்கலாம்ல. பாவமாடா. ஐயோ, நீங்க பாவனும் பாக்காதீங்க. இப்ப நாங்க பாவம் பண்றோங்க. அவன் யாருன்னு தெரியுமா? அது எவனா வேணா எடுத்துட்டு போகுது. அந்த நீங்க மதிச்சு அவனை மட்டும் பாவம் மன்னிச்சு விட்டுருந்தீங்கன்னா இன்னைக்கு இந்த வருஷம் தீபாவளிக்கு மட்டும் 30,000 செலவு பண்ணிருக்கேன். அந்த தலை தீபாவளிக்கு போய் மாமனாருக்கு மாமியாளுக்கு பிள்ளைக்கு லொசுக்கு எல்லாத்துக்கும் துணி எடுத்து மட்டும் 30,000. அது மட்டுமல்ல, பட்டாசு ஏன் விடுறாங்க? ஏன் அந்த நோம்பிக்கு மட்டும் தான் பட்டாசு அதிகம் விடுறாங்க? ஆமாங்க. அது காரணம் என்ன? என்ன? அவனை சாவடிக்கும் போது அவன் தலை 1000 சுக்குலா வெடிச்சது. 1000 சுக்குகளாக. ஆமா. அதனால அன்று தீபாவளி அன்னைக்கு மட்டும் உனக்கு பட்டாசு வைத்து ஆனால் வெடித்து உன்னுடைய
உணர வைப்போ ஓஹோ அப்படின்னு வரத்தை கொடுத்து மனக்குளிர் வைப்பீங்க. அவன் யாருன்னு தெரியாது உனக்கு. யார்? பூமா தேவிக்கும் ஆய். இந்த மாயவனுக்கு பிறந்தவன் தான் 3 பேரு. யார் யார்? நரகாசூரன், ஆய். மிருகாசூரன், ஆய். சித்துமகாசூரன். சிம்மகாசுரன். இந்த 3 பேர் எனக்கு பிறந்தவங்க. உங்களுக்கு பிறந்தவங்க. அதனாலதான் அவனுக்கு வரத்தை கொடுத்தேன். சரி சரி சரிங்க. அதனால இந்த கலியுகத்துல ஆய். நரக தீபாவளியாக வைத்து கொண்டாட செய்து. நரக தீபாவளியே வச்சு 30,000 எல்லாத்துக்கும் கடம்பு வைக்கணும். ஆமா சரிங்க. இது 3வது அவதாரம். நாளே 4வது அவதாரமும் என்ன? நரசிம்ம அவதாரம். 5. நரசிம்ம அவதாரம் ஆஹே. இரண்டையும் படித்து சரி. 5வது ஆய். குள்ள பிராமணர் அவதாரம். யார பண்ணீங்க? மாவிலி சக்கரவர்த்திய மதத்தை அடக்கி வைத்து. ஆரே. உண்மைதான். 6வது அவதாரம். என்ன? என்ன அவதாரம் தெரியுமா? என்ன சாமி? மாதவா, ஆண்டவா. என் தந்தையாகப்பட்ட ஜமதேச்சி முடிவிருக்கும் ஆஹா. ரேணுகா தேவிக்கு ஆய். நான் பரசுராமனாக பிறந்து. ஆசிரமாக பிறந்து அப்படி பரசுராமனாக பிறந்து பிறந்து. என் தாயை கொன்று. ஆய கொன்னீங்க. ஆமா, ஆஹா. தாயை எப்படி கொன்ன? எப்படி? என் தந்தையாகப்பட்ட ஜமதேச்சி முனிவர் ஆய். உன் தாயாகப்பட்டவன் ஆய். கெட்டு விட்டாளப்பா, ஆஹை. அவளை போய் தலை வெட்டிட்டு வா, தலையை வெட்டிட்டு வா. அப்படி என்று ஆய். என்னிடத்துல முறையிட ஆய். என் தந்தையார் வார்த்தைக்கு நான் மறு வார்த்தை பேசாமல் பேசாமல் என் கோடாலியை எடுத்துக் கொண்டு கொன்றேன். ஓடி ஓடினேன் வேகத்திலே. ஓடி வேகத்திலேயே. ஆமா, ஆய். அப்ப என் தாயாகப்பட்டவள் ஆய். ஓடிச்சு கிளம்பி கிட்ட போய் ஆய். ஐயோ என் மகன் என்ன கொல்ல வர்றான் ஆய். அப்படின்னு போய் இப்படி கட்டி பிடிச்சான். அல்லாஹ் கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆமா, ஆஹா. போன வேகத்திலே ஆய். ஒரே வெட்டு வெட்டு. 2 தலை கீழே விழுந்தது. ஒரே வெட்டு 2 தலை கீழ விழுவுதுங்க. ஆமா, அடேங்க அப்பா. அப்படி விழுந்த பிறகு ஓய்ந்த பிறகு என் தந்தையார் இடத்திலே ஆய். நான் வரம் கேட்டு என்னவென்றே? நீங்க சொன்ன வேலை நான் செஞ்சுட்டப்பா, செஞ்சுட்டேன். நான் கேட்கிற வரம் நீங்க கொடுங்க அடடா. அப்படின்னு ஜமதேச்சி முனிவர்கிட்ட நான் கேட்டேன். கேட்கே. அப்ப என் தந்தையார் சொன்னா எப்படி? உனக்கு என்ன வர வேண்டும் என்றா, ஆஹா. மீண்டும் என் தாயார் செத்து போயிட்டாங்கல்ல, ஆமா. அவங்க தலையை வெட்டிட்டுனல்ல, ஆமா. மீண்டும் வாங்கி எந்திரிச்சு வரணும் ஆஹா. அப்படின்னு வரம் கேட்டு கேட்கே. அப்ப ஒரு பிடிசம்பு தண்ணியும் ஆய். ஒரு பெரம்ப கொடுத்து ஆய். ஓடி உன் தந்தையார் எழுப்பு, எழுப்பே. அவங்க எந்திரிச்சு வருவாங்க வருவாங்க. அப்படின்னு சொல்ல சொல்றேன். நான் போன வேகத்திலே ஆஹா. தோடிச்சு கிளம்பி தலையெடுத்து ஆய். என் தாயார் ரேணுகா தேவிக்கு வச்சுட்டேன் வச்சிட்டீங்க. தெரியாம. மாத்தி. ஆமா, ஆஹா. அந்த தலையெடுத்து ஆய். என் தாயாருக்கு வைத்து தாயாருக்கு வச்சிட்டீங்க. ம். அடடா. அந்த பிடிசொம்பு தண்ணி தொளிச்சு ஆய். பெரம்பல தட்டுனேன். ஆய். 2 பேரும் எந்திரிச்சிட்டாங்க. ஆய். அப்ப பார்த்தா பார்த்தா உடல் வேறு வேறு. முகம் வேறு முகம் வேறு. தனித்தனியாக போய் விட்டது. அடடா. அப்ப என் தந்தையார் இடத்துல முறையிட முறையிட. என் தந்தையார் சொன்னா எப்படி? பயப்பட வேண்டாம், ஆய். நாளை வரும் கலியுகம் பிறக்கும். ஆஹா. அந்த கலியுகத்திலே ஆய். நீ ரேணுகா தேவியாக இருந்தே அல்லவா, ஆமா. ஒரு மாறி பிறந்தபடியால் ஆய். ஊருக்கு ஒரு மாறியாக இருப்பாய் என்று வார்த்தை கொடுத்தான். ஊருக்கு ஒரு மாதிரியாக. ஆமா, சரிங்க. என் தாயாரோ ஊருக்கு ஒரு மாறியாக ஊருக்கு ஒரு மாதிரியாக. இருப்பாய் என்று வரத்தை கொடுத்தான். சரிங்க. அந்த தோடிச்சு கிழவிக்கு என்ன வரும்? என்ன வரும்? நீ கலியுகத்திலே ஆய். ஓங்காலியாக பிறப்பாய். பூங்காலியாக. ஆமா, அடேங்கப்பா. ஓங்காலியும் ஊருக்கு ஒரு மாறியாகவும் ஆய். என் படைப்பிலே பிறந்தவர்கள். படைப்பிலே பிறந்தவர்கள். ஆமா, இது ஆறு. இது 6வது அவதாரம். ஏ. அந்த 6வது அவதாரத்தோடு ஆய். அந்த ஒரு யுகமே முடிந்தது. அடுத்து என்ன? மாதவா, மீண்டும் கிரிதாயோகம். அதுல எத்தனை அந்த அவதாரம்? கிரிதாயோகத்திலே ஆய். எடுத்த அவதாரம் ஒரே அவதாரம், என்ன அவதாரம்? ராமர் அவதாரம். அது எடுத்து என்ன பண்ணீங்க? அந்த ராமர் அவதாரம் எடுத்து ஆய். யாரை கொண்டு? யாரை? தென்னலங்கி ஆண்டு வரக்கூடிய ஆய். 10 தலை ஆய். 20 கரம் அடித்த அடேங்கப்பா. ராவணர், ராவணன். கும்பகாரனர், கும்பகர்ணன். இந்திரஜித்து என்று சொல்லப்பட்ட அது என்ன அவதாரம் தெரியுமா? என்ன? கல்கி அவதாரம். ஓ, கல்கி அவதாரம். எடுத்தால் உலகமே அழிந்தது. உலகமே அழிஞ்சது. ஆமா, ஆ. கந்துகார தொல்லை தாங்க முடியல. அதனால அதனால அப்ப அந்த கல்கி அவதாரம் எடுத்தீங்கன்னா உலகமே அழிஞ்சு போயிடும், கந்துக்காரனும் செத்து போயிருவான். நீ சாமாட்ட. நான் என்ன மயிருக்கு சாவறேன்? அதான இப்ப கலியுகத்துல நடக்குது. எதுவும் நடக்குவா? ஆமா, இந்த கலியுகத்துல ஆ. பொய்யை பத்திராட்டம் பொய்யை பத்திராட்டம். அதிகம். அதிகம். பொய்யை பத்திராட்டம், ஆ. திருட்டு பெருட்டு, பெருட்டு. அப்படியே மகன் கொள்வது, கொல்வது. மகனே அப்படியே கொள்வது, ஆ. முறையில்லாத பெண்களோடு முறை கொண்டாடுவது, கொண்டாடுறது. காசு பணத்துக்காக தன் மானத்தை வைப்பது, அது மானத்தையே விக்கிறது. செய்யாத அட்டுழிகளை செய்து வருகிறார் ஆ. இந்த கலியுகத்திலே. ஆ. இதெல்லாம் பொறுத்து கொண்டு ஒரு நாளைக்கு கலிக்கு அவதாரம் எடுக்கத்தான் போகிறேன், உலகமோ அழியத்தான் போகிறது. அந்த அவதாரம் எடுக்க முடியும். 3 மாசத்துக்கு முன்னாடி போன் பண்ணுங்க. மாதவா, இப்படி எல்லாம் இருந்தாலும் இது துபாவி யோகத்திலே நான் கணனாக பிறந்தேன் அல்லவா. என்ன காரணம்? நம்பினவர் யாரு? யார்? என்னை நம்பாதவர்கள் யார் தெரியுமா? யாரு சாமி? ஓட்டே.